சொந்தம் இது பாசத்தால் இணைந்த பந்தம். அம்மா ஒரு சில பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க, சேலை வாங்கி கொடுக்குறாங்கன்னு தின்னுபிட்டு அம்மா. ஏம்மா செரிக்கவே இல்லைம்மா இந்த பிரியாணி. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. ஏம்மா தொண்டைக்குள்ளே இருந்துட்டு என்னமோ பண்ணுதே, வயிற்ற வேற என்னமோ பண்ணுது. என்ன வெறும் சத்தம் மட்டும் கேட்குது? பேய் பிசாசு இருக்குமோ புது வீட்டில்? எப்பா எவனாவது தூக்கல கீக்கில் தொங்கிட்டீங்களாடா? இது தெரியாமல் இந்த வீட்டு குடி வந்துட்டோமே என்ன? யாரு யாரு? நான் பேய் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அடி வெளுத்துருவேன். ஆ ஏ எறும்பு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆத்தாடி, சரி இங்க வா, வந்து உட்காரு, கடிச்சு கடிச்சு வச்சிடாத. அப்படியா? ஐயா பொய் பொய்யா பேசாத, சும்மா வந்து ஏறி உட்காந்து நறுக்கு நறுக்குன்னு கடிச்சுப்புட்டு. அப்படியா? சேப்பெரும்புனாலே கடிக்கிற எறும்பு தானே, கருப்பு எறும்பு தான் நல்ல எறும்பு. நீ எல்லாம் விஷ கிருமி. நீ எல்லாம் ஆத்தாடி அம்மா, நீ கடிச்சிடிச்சு வச்சிடாத. அம்மா சம்மர் சீசன் ஆச்சுன்னா உங்க கூட்டம் பூரா வெளியே வந்து இந்த பாடுபடுத்துறீங்களே, என்னதே பண்ணுவீங்க? அப்படியே வெளியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க உணவு எல்லாம் சேர்த்து வச்சிருவோம். அடுத்து மழைக்காலம் வருதுல்ல, அப்ப நாங்க சாப்பிடணும்ல, அதுக்கு தான். இதை நான் சின்ன வயசுல 2ஆம் புக்கில் படித்தேன், அது உண்மைதானோ? ஆமா ஆமா. அதெல்லாம் இருக்கட்டும், தனியாக எங்கேயாவது இருக்கிறத எடுத்து சேர்த்து வைக்க வேண்டியதானே. அது என்ன கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சு சாப்பாட்டுக்குள்ளே விழுந்துடுறீங்க, அப்புறம் சக்கரை டப்பாக்குள்ளே விழுந்து தேவையில்லாமல் இந்த சாப்பாட்டுக்குள்ளே எல்லாம் இறங்கி ஏன் சாவுறீங்க? எங்களுக்கு என்ன தெரியும் அதுக்குள்ள விழுந்தா சேர்த்து போயிடுவோன்னு. ஒரு பேராசை தான், அத்தனையும் எடுத்துட்டு போய் சேர்த்து வச்சு நம்ம குடும்ப பிள்ளை குட்டியோட மழை காலத்துல நல்லா வாழலாம்னு நினைக்கிறோம். இந்த மனுஷ பைபிளை எங்க விடுதுங்க? நிம்மதியா வாழ விடுதுங்களா எங்களை? சோத்தை வச்சு சோத்தை சுத்தி தண்ணிய வச்சிடுறீங்க, அதுக்குள்ள விழுந்து எல்லாரும் செத்து போயிடுறாங்க. அப்புறம் நாங்கள் சோறு சாப்பிட வேணாமா? நாங்களும் வாழணும்ல. நாங்களும் சாப்பிட்டு வாழணும்ல. அதுவும் சரிதான். என்ன சரிதான் சொரிதான்ட்டு? உயிருக்கு பாதகம் இல்லாமல் அப்படியே மேலாப்பில் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே சாப்பாடெல்லாம். அதை விட்டு விட்டு தண்ணிக்குள்ளே குதிக்கவும் சக்கரை டப்பாக்குள்ளே குதித்து தற்கொலை பண்ணவும் இதே வேலை திரிறீங்க. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் வள்ளி. வள்ளியா? பள்ளி மாதிரி இருக்க. ஏய் செகப்பெரும்பு, எப்படி நசுக்கி விடுவேன் உனைய. முட்டுக்கான்னு இருந்துட்டு என்னையே கிண்டல் பண்ற நீ? நசுக்கி விடுவேன் நசுக்கி. நான் கடிச்சு விடுவேன் கடிச்சு. ஆத்தாடி கடிச்சிடாதம்மா, தடுப்பு தடுப்பா விழுந்துரும். அந்த பையன் இருக்கட்டும். சரி என்ன விஷயமா வந்த? அப்படியே ஒரு ரூம்குள்ள வந்து ஏதாவது திங்கிறதுக்கு வச்சிருப்ப, தினமும் எடுத்துட்டு போவேன். இன்னைக்கு ஏதாவது வச்சிருக்கேன்னு பார்த்தா நீ புலம்பிட்டு கிடக்குற. ஆமா நேற்று சாப்பிட்டது டைஜஷன் ஆகல. சாப்பிட்டோன்னே வேலை பார்க்கணும், இப்படி படுத்தே கிடந்தா. ஏம்மா நீ என்ன இங்கே மாமியா மாதிரியே பேசுற? போ அங்கிட்டு. சரி நான் போயிட்டு வரேன், புலமாம கடை சோடா கிட்ட குடி. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆகி போச்சு. டாட்டா பாய் பாய். என்ன வள்ளி, வரட்டுமா? போயிட்டு வாமா தாயே. எங்க கிச்சனுக்குள்ள எல்லாம் வந்துடாத, உங்க கூட்டத்துக்கிட்ட சொல்லி வை, எறும்பு பொடி போட்டு வச்சிருக்கேன். ரைட். ஏலே தங்கப்பாண்டி, இங்கிட்டு போகாதீங்கடா, எறும்பு பொடி போட்டு வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்காரி. ஏம்மா என்ன இது, எறும்பு பேசுறதா என் காதுக்கு விழுகுது. ஒருவேளை நம்மளுக்கு யானம் வந்துடுச்சோ? இதுக்கு பேர் என்ன, யானமா யானையா, ஏதோ ஒன்று. ஏம்மா அண்ணி, ஒரே டயர்டா இருக்கு நீ. ஆமா, எனக்கு கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு. சவிதா ஒரு டீ போட்டு வர சொல்லட்டுமா? ஏம்மா ராஜி ஒரு டீயை போடுமா? அண்ணி அவளும் டயர்டா இருப்பாள்ல. ஆமா, என்ன பண்ண? மகேஷ்கிட்ட சொன்னா கோச்சுக்குவா. அம்மாவே நம்ம விட்டுட்டு போயிட்டான்னு ஒரே கோவத்துல இருக்கா. அவகிட்ட சொன்னோன்னு வை, இப்ப பாஞ்சு கடிச்சு போடுவா. அம்மா ராஜி. ஆமா, சட்ட டீயை போடுமா? சரிம்மா, போட்டு வரேன். அம்மா எப்படி ஒரு பிள்ளை பாருங்க, கொஞ்சம் கூட வேலை செய்ய சளைக்கவே மாட்டேங்குதுமா. ஆமா சவிதா, அவ இல்லைன்னா நான் என்ன பண்ண போறேனே தெரியல. வீட்டில் இருக்க வேலையை பூரா இழுத்து போட்டு செஞ்சிருவா பிள்ளை. அப்புறம் இத்தனை பேருக்கு சோறு ஆக்கி போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, காலேஜுக்கு அனுப்பிச்சு, வேலைக்கு அனுப்பிச்சு என்னால் முடியுமா? ஆமா நீ, அவ சின்ன பிள்ளையிலேருந்தே ஒத்தாசையா இருப்பாள்ல. ஆமா, கட்டி கொடுக்க வரையும் நீ கூட இருந்து ஒத்தாசை பண்ண, இந்த பிள்ளைகளை வளர்த்தேன். இப்போ அவ இருக்கா. ஆமா நீ. ஏய் பூஜை குட்டி, ஏன் அழுகுற? வா வா. ஏன் கண்ணு? அக்காவுக்கு டெச் எடுக்க போனேன், நீ கூட்டி போனியா? நீ ஏமாத்திட்ட. அதுவா, அது பெரியவங்க தான் வரணும்னு சொல்லிட்டாங்க, அதான் உன்னை விட்டுட்டு போனேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் டெச் வாங்கவே இல்ல. இப்போ என்ன செல்லம், நாம போய் தனியா வாங்கிக்கலாம். அதெல்லாம் முடியாது, என்கிட்ட ஒண்ணும் பேசாதாம. பூஜா அழாத, எல்லாரும் போய் ட்ரெஸ் வாங்கணும்ல. எல்லாரும் போய் எப்படி ட்ரெஸ் வாங்குறது? எல்லாம் தான் வாங்கிட்டீங்களே. அட நம்ம வீட்ல யாரும் வாங்கல, எல்லா குட்டிகளுக்கும் வாங்கணும்ல. ஆமாம்மா, நம்ம எல்லாம் போய் வாங்குவோம் என்ன?
போய் இத்தனையும் வாங்கினதே எனக்கு சங்கட்டமா இருக்கு. இத்தனை பேரையும் கூட்டு போயிருந்தா அவங்க அத்தனை பேருக்கும் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா. ஏமா? ஆஹா அண்ணி. ஐய என்னம்மா என்னம்மா என்னை விட்டுட்டு சேனல வாங்க போயிருக்கீங்க? அது வந்து பெரியவங்க மட்டும்தாம்மா போனோம். அப்பாவும் அண்ணனும் கூட வரலம்மா. நானும் இந்த வீட்டில் மூத்த பொண்ணு தானே, என்னையும் கூட்டு போனா என்ன? ஏம்மா கல்யாணம் ஆகாதவங்களாம் வரக்கூடாதும்மா. ஏம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்னடி நானும் தான் வந்திருக்கணும். இப்பதானே அத்தை சொன்ன கல்யாணம் ஆகாதெல்லாம் வரக்கூடாதுன்னு. நெட்டவழி அக்காலாம் வந்திருக்காங்க. ஏம்மா பெரியவங்களை கூட்டு போனோமா? நல்லா எதையோ ஒன்று பொய்ய சொல்லி ஏமாத்துங்கம்மா. அதெல்லாம் தெரியாது. நான் வந்து நல்ல நல்ல சேலை வாங்கியிருப்பேன்ல, இப்போ அவளுக்கு மட்டும் நல்ல சேலை வாங்கினீங்களா? ஏன்னா கல்யாண பொண்ணுக்கு சேலை வாங்காம அப்புறம் எதுக்கு நாங்க போனோம்? இருக்கட்டும், தொணை பொண்ணுக்கு சேலை வேணும்ல. இது என்னடி புதுசா இருக்கு? ஆமா நான் தானே தொணை பொண்ணு. ஏய் அம்மா இவ என்னடி? சரிம்மா இப்ப நம்ம போய் எல்லாம் துணி எடுப்போம்ல, அப்ப வாங்கிக்கலாம். நான் இப்ப 2ஆம் பட்சம் ஆயிட்டேன் அப்படிதானம்மா? ஆத்தாடி இவ என்ன இப்படி வர்றா? இருக்கட்டும் நான் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். எப்போ வச்சுக்கணுமோ வச்சுக்கிறேன். வச்சுக்க நல்லா வச்சுக்க. வாய் நீளமா போச்சு எனக்கு. வாயை ஒட்டச்சுப்படி உடைச்சாம. என்னம்மா என்னை கூட்டு போகாம இருந்துட்டு என்னையவே திட்டிக்கிட்டு இருக்கீங்க? போடி அங்கிட்டு. நானே போயிட்டு டயர்டா வந்திருக்கேன், கை காலெல்லாம் வலிக்குதுன்னு உட்காந்துருக்கேன். வந்து ஒரு டீயை கொடுக்காம பேச்சு பாரு பேச்சு. வாய் இல்லைன்னா உடனே நாய் தூக்கிட்டு போயிடும். உங்களுக்கு டீ வேற போட்டு தரணுமா? என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு டீ வேற நான் போட்டு தரணும். பாரு சவிதா பாரு, இன்னைக்கு நான் அடிச்சு வெளுத்து விட போறேன் பாத்துக்க. நீ விடுங்க கோவப்படாதீங்க. ஏம்மா என்னம்மா? அத்தை இனி இல்லை அத்தை கூட்டு போயிருக்கணும். ஆமாம் உன்னையத்தான் முதல்ல கூட்டு போனேன். ஏன்னா நீ தான் பொண்ணு பாரு. பொண்ணை தான் கூட்டு போகணும், எங்களெல்லாம் கூட்டு போகக்கூடாதுன்னு இருக்கா? அப்படி பைத்தியக்காரி இப்போதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்பி என்னடி இங்கே பாரு சவிதை என்ன பேசிக்கிட்டு இருக்காத? அதெல்லாம் இருக்கட்டும். அவளுக்கு எவ்வளோக்கு புடவை வாங்கினாங்க? அவளுக்கு எவ்வளோக்கு புடவை வாங்கினா என்ன, வாங்கட்டி என்ன உனக்கு? எனக்கு தெரியணும். உனக்கு எதுக்கு தெரியணும்னு கேட்குறேன். அண்ணி விடுங்க, நீ டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆக்கிதான் பாக்குறா இவ. நான் உயிரை எருக்க தானே இவ பிறந்திருக்கா. ஒரு வேலை விட்டு செய்யறது கிடையாது. பொழுதுன்னைக்கு மேக்கப்பில் இட்டு போனில் இந்த இன்ஸ்டாகிராமை போட்டு பார்த்துக்கிட்டே தான் கிடப்பா. ஏமா கேட்குற கேள்வியை விட்டுவிட்டு நீ என்ன இன்ஸ்டாகிராம் பார்க்கறது அதை பற்றியெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்காதாமா. எதிர்த்து பேசாதடி. சரி எதிர்த்து பேசல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். ஏமா நீங்கள் எச்சமணி அம்மா அப்படித்தானே? கைய காலம் முறிச்சிருவேன் அம்மா. என்ன ஒழுங்கீனமா பிறந்திருக்கா? உன்னைய வளர்த்த மாதிரி தானே அத்தனை பிள்ளைகளும் வளர்த்தேன். நீ மட்டும் ஏன் இப்படி வந்து பிறந்திருக்கியோ? ஏம்மா எனக்கு நெஞ்சதான் வலிக்குது. அண்ணி விடுங்க. அண்ணி ஏன் விடுங்க? எனக்கு இப்போ எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கே நீ உனக்கு நெஞ்சு வலியெல்லாம் வருது. கவிதா இவ்வளோ உள்ளே போக சொல்லு. இருக்கிற டென்ஷனில் அடி பிச்சிரு போகிறேன். ஏம்மா என்னம்மா? உடனே என்னம்மா நொன்னம்மான்னு சமாளிப்பா. இல்லை மேக்கப்பு போட்டு பழகி நல்ல நடிக்கவும் கற்றுக்கிட்டா. ஏம்மா என்னம்மா உனக்கு வேணும்? அவ சேலை எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன். எனக்கு ஆசையா இருக்காதா? சரி காமிங்க கொண்டு வந்து சேலைய. ஏம்மா சேலெல்லாம் கொண்டு வரல, அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்க. ப்ளவுஸ் தைச்சு தரேன்னு ஏதோ மாடெல்லாம் ப்ளவுஸ் தைக்கணுமாம்மா, அதுக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டாங்களா? அதையாவது காமிக்க கூடாதா? இல்லம்மா அது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தான் அது முறையா கொண்டு வருவாங்க. இப்ப என்ன உனக்கு? சேலையை கொண்டு வந்தா என்ன, கொண்டு வராட்டி உனக்கு என்ன? அவ சேலை எப்படி இருக்குன்னு பார்க்க தான் கேட்டேன். ஏன் நான் கேட்க கூடாதா? அதெல்லாம் நல்லது இருக்கும், கல்யாணத்தண்ணி கட்டுவா. அப்ப பாரு சேலையில் ஏதாவது பண்ணிடுவோன்னு சொல்லி உஷாராக கொண்டு போயிட்டாங்களா? என்ன ஒன்றும் இல்லை, அவளுக்கு 1.25 லட்சத்துக்கு 3 சேலை வாங்கியிருக்கா. போதுமா? வாயை நல்லா பொழக்கிறேன். அப்போ நானும் வந்திருந்தா நானும் 1 லட்சத்துக்காவது சேலை வாங்கியிருப்பேன்னா அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்களே. ஆமாம் காணோன்னு உன்னை கூப்பிட்றாங்க, வாமான்னு. சேலை 1 லட்சத்துக்கு வேணுமா? ஒரே பெருமா ஒரே. ஏமா அப்படி எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கா? அப்புறம் எரிச்சல் ஊட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் எரிச்சல் வராமல் என்ன வரும்? என்னை பார்த்தாலே உங்கள் எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும். காலத்தில் நானும் சம்பாதிச்சு எப்படியெல்லாம் இருக்க போகிறேன் பாருங்க. நல்லா இருமா இரு. உனக்கு யார் வேணான்னு சொன்னது? நம்மளை பார்த்தாலே இதுங்களுக்கு எப்படி தான் இருக்குமோ. 1.25 லட்சத்துக்கு சேலை வாங்கி கொடுத்துருக்காங்களா? ஆண்டவா எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் போலயே. எம்பிட்டு டென்ஷன் ஏத்துறா பாரு. அண்ணி விடுங்க, நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க. பிள்ளைகளுக்குள்ள அப்படித்தான் இருக்கும். ஒரு ஆர்வமாக தான் கேட்குறேன், அக்காவுக்கு எவ்வளோ சேலை வாங்கினாங்க என்ன ஏதுன்னு. அது கேட்கறதுக்கு ஒரு வரமுறை இல்லை. அவ இஷ்டத்துக்கு பேசுறா பாரு, ஏத்து பேசுறாமா. அவ ஆரம்பத்துலேருந்தே அப்படித்தானே போட்டு பாடா படுத்துறா. அந்த குட்டியும் தான் வந்துச்சு, எப்படி சொன்னோன்னே பதவமாக சொன்னோன்னே சரின்ட்டு ஓடிடுச்சு. இவளும் தான் இருக்கா குரங்கு. பூரா அவங்க அப்பா கொடுக்குற செல்லந்தே, வேற ஒன்றும் இல்லை. விடுங்க நீ மொசரக்கட்ட டென்ஷன் ஆக்குறா. ஹாய் ஜெசி, என்ன இந்த பக்கம்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க. ஓ சரி. என்ன இவ்வளோ தைரியமாக பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன பயம்? நீங்கள் தான் யாராவது பார்த்துருவாங்க வச்சிருவாங்கன்னு பயந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லையே. அப்படியா? அப்படிதான், கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க. நான் தான் சொன்னேன்ல, சரியான பயந்தவங்க நீங்க.
சரி சரி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். அப்படியா? சரிங்க. என் தங்கச்சியும் டீச்சருக்கு படிக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கைட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. அவங்க நம்பர் வேணால் தாங்களே, நான் பேசுகிறேன். அவளுக்கெல்லாம் ஃபோன் இல்லை, என் ஃபோன் தான் இருக்கு. ஃபோன் இல்லையா? ஓ, என்கிட்ட ஃபோன் இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னொரு தங்கச்சிக்கிட்ட மட்டும் இருக்கு. அப்படியா? அவங்க என்ன பண்ணுறாங்க? அவள் பியூட்டிஷியன் படிச்சுட்டு இருக்கா. அதுக்காக அவள் வீடியோஸ் எல்லாம் பார்க்க வைக்க அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. வாவ், ஆமாங்க. சூப்பர். அவங்க நம்பராவது கொடுங்களேன். அது இல்லை வந்து நான் தான் சொன்னேன்ல, சரியான பயந்தவங்க நீங்கள். சரிங்க, நான் வாரேன். ஓகேங்க. ஏங்க என்னங்க? மெசேஜ் பண்ணுங்க. சரி சரி சரி. யாரு அது? ரவியா? என்ன தம்பி இந்த பக்கமா வந்துட்டு போகுது? ஏண்டி என்ன? யார் அது? எனக்கு தெரியாதே. ஆமா ஆமா, டான்ஸ். சரி. இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளை பேசுறது சாதனம் தானே. அப்படியா? ரவி நல்ல பையனாச்சே, அப்படியெல்லாம் யார் கூடயும் பேச மாட்டானே. அட பாவமே, காமாட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையில வளர்க்குறா. இந்த பையன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உலகம் கெட்டதையும் கிடக்குது என்ன. சரி, எது எப்படியோ போட்டோம், நீ எதுவும் சொல்லிக்கிறாத. ஆமா, எதுக்கு நமக்கு வம்பு? நீ சொல்ல போய் நாளைக்கு உன் கூட சண்டைக்கு வருவா. என் பையன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், நீ வந்துட்டு அடி சொல்லன்னு கேப்பாடி. சரி, என்னது நேற்று புறம் ஒரே சத்தமா இருந்துச்சு, அதை தான் கேட்கலான்னு வந்தேன். அவன் என்ன பண்ண? புதுசா வந்திருக்காக. ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நல்லவங்களா இருக்காங்கடி. பால் காய்ச்சி கூட கூப்பிட்டாங்க, நானே போல. ஒரு 8 போய் பார்த்துட்டு வரணும். ஐயா, அதானே, உன்கிட்ட யாராவது பேச முடியுமா? அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு சண்டை. சரி, நான் இந்த காமாட்சி வீடு வரையும் போயிட்டு வரேன். சேச்சே, அதுக்கெல்லாம் இல்லை, சும்மா ஒரு 8 பார்த்துட்டு வரதேன்.